Hello everyone, welcome to Google Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் சீட் ஏர்ட்ராப் பத்தி தான் சொல்ல போறேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா கூடிய சீக்கிரமே லிஸ்ட் ஆக போகுது இந்த மாதம். நாளைக்கு இல்லன்னு சொன்னா அடுத்த நாள் கூட லிஸ்ட் ஆகலாம். பட் அவங்க டைம் கேட்டிருக்காங்க. சோ கொஞ்சம் டிலே ஆகலாம். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இதுல முக்கியமான ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ண போறோம். வாலெட் கனெக்ட் பண்ணாதவங்க கட்டாயம் வாலெட் கனெக்ட் பண்ணுங்க. சோ பெரும்பாலும் OKX எல்லாரும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. OKXல எந்த வாலெட் நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த வாலெட்ல நீங்க ஒரு 0.2 டன் இல்லன்னு சொன்னா 0.1 டன் அந்த மாதிரி டாப் அப் பண்ணுங்க. அதாவது டெபாசிட் பண்ணிட்டு நான் சொல்ற ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதாவது NFT மின் பண்ண போறோம். ஒரு ஆள் கமெண்ட்ல கேட்டிருந்தது எப்படி NFT மின் பண்றோம்னு சொல்லி, அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு 0.5 டன் இருக்கு என்னோட OKX வாலெட்ல. மேலே பாருங்க, அதுதான் வாலெட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அந்த வாலெட்டில் 0.5 டன் இருக்கு. இப்போ பாருங்க, இதில் சின்ன சின்ன டாஸ்க் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருப்பீங்க. அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி பேக் பண்ணுறது தான் யூடியூப் போடுற டாஸ்க். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுறது, வெரிஃபை கோட் கொடுத்து வெரிஃபை பண்ணுறது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பாருங்கள் மின்ட் NFT என்று சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணது. இதில் பாருங்க மின்ட் NFT OKX wallet using OKX wallet. So OKX wallet யூஸ் பண்ணி இதை மின்ட் பண்ண போறோம். ஸோ இதில் பாருங்க, நீங்கள் மின்ட் பண்ணால் உங்களுக்கு 5 சீட் காயின் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை மைனிங் பண்ணாலே கிட்டத்தட்ட 3 நாள் 2 நாள் எடுக்கும். பட் இங்கே 5 சீட் காயின் இந்த ஒரு டாஸ்க் மூலமே நீங்கள் எடுக்கலாம். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட்டை கொடுத்ததும் இது டிரெக்டாக இந்த இடத்துக்கு வரும். ஸோ பேர்டில் இந்த பென் குயினை நீங்கள் மின்ட் பண்ண போகிறீங்க. ஸோ கீழே பாருங்க மின்ட் NFT என்று சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணது. இப்போ பாருங்க கனெக்ட் டு OKX ஆப்னு சொல்லி கேட்குது. மற்றது கனெக்ட் டு OKX மினி வாலெட். ஸோ மினி வாலெட் நீங்கள் டெலிகிராமில் கனெக்ட் பண்ணி நீங்கள் செய்யலாம். பட் OKXோட எக்ஸ்சேஞ்ச் கட்டாயம் உங்களுக்கு தேவை. அது எப்படி கிரியேட் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, மற்றது எப்படி ஐடி வெரிஃபை பண்ணுறது எல்லாமே நான் வீடியோ போட்டாச்சு. ஸோ கட்டாயம் வச்சுருப்பீங்க. இப்போ பாருங்க கனெக்ட் டு OKX ஆப்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பாருங்க OKX வாலெட்டோட கனெக்ட் ஆகும். இப்போ கனெக்ட் வாலெட் அதை கொடுத்ததும் கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உங்களோட ஃபிங்கரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணதும் கனெக்டட் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பாருங்க மின்ட் NFT இதை கொடுத்துட்டு நான் மறுபடியும் கன்ஃபார்மை கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.006 டன் காயின் எடுப்பாங்க. ஸோ சின்ன ஒரு அமௌண்ட். நீங்கள் 0.1 டன் காயின் கூட இந்த வாலெட்டில் வச்சிருக்கலாம். ஏன்னு சொன்னால் அந்த NFTயை மின்ட் பண்ணுறதுக்கு சின்ன ஃபீஸ் எடுக்கிறாங்க. அதாவது $0.03 பெறுமதியான டன் எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்க நான் கன்ஃபார்மை கிளிக் பண்ணுறேன். கொடுத்துட்டு என்னோட ஃபிங்கரை ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ ரிட்டர்ன் டு சீட் ஆப். ஸோ கொஞ்ச நேரம் உங்களுக்கு லோட் ஆகும். சிலருக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகி ஃபைனலி மின்டட் NFT இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ NFT மின்ட் பண்ணியாச்சு. ஸோ பேக் பண்ணிவிட்டு ஏர்னுக்குள்ள போயிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல மின்ட் NFT இது லோடிங் ஆகி உங்களுக்கு இதில் பாருங்கள் மேலே 1140 சீட் காயின் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஷன் கம்ப்ளீட்டட் 1145 காயின் டோட்டலாக இருக்குது. ஸோ 5 காயின் எனக்கு ஆட் ஆகியிருக்கு. இதை எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ சின்ன ஒரு அமௌண்ட் தான் உங்களுக்கு ஃபீஸுக்கு போகும். பட் இது நீங்கள் ஸ்டில் மைனிங் பண்ணிகிட்டே இருங்க. என்னென்னு சொன்னால் இது கூடிய சீக்கிரம் லிஸ்ட் ஆக போகுது. உங்களோட OKX வாலெட்டில் பாருங்கள், இதில் கிரிப்டோக்கு பக்கத்தில் NFTன்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணால் சீட்டில் நீங்கள் மின்ட் பண்ண NFT காட்டும். ஸோ தேவைப்பட்டால் இந்த NFTயை நீங்கள் செல் பண்ணவும் இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $7.7 போகுது. ஸோ இந்த இடத்துல சீட் பென் காயின் கீழே செல் காட்டுது. நீங்கள் நினைச்சா இதை செல் பண்ணவும் இயலும். இதோட நார்மல் ப்ரைஸ் பாருங்கள் $0.14 டன் போகுது. ஸோ நீங்கள் மின்ட் பண்ணி வச்சுட்டு இதை செல் பண்ணவும் இல்லை. பட் அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5 சீட் காயின் கிடைக்கும். ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணுங்கன்னா. மற்றது இன்னொரு விஷயம், இந்த பவுஸ் ஏர்ட்ராப் இதுவும் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது பெண்டிங் டாஸ்க் வச்சுருந்தா இந்த ஏர்னுக்கெல்லாம் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். எனக்கு 65,000 பவுஸ் காயின் இருக்குது. ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸ் லிஸ்ட் ஆகிற டைம் தெரிய வரும். பட் இதில் அவங்களோட ட்விட்டர்லேயும் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க.
சீட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் வந்து லிஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் வந்து நவம்பர் வந்து தாண்டலாம். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லான்ச் பண்ணுறதுல வந்து சின்ன ஒரு டைம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட அப்டேட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருங்க. இதோட ரியல் டேட் வந்து இனித்தான் தெரிய வரும். அதோட சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்குள்ளே வந்து நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீட் வந்து என்ன ப்ரைஸ் போகும்னு சொல்லி அவங்களோட ப்ரிடிக்ஷனை வந்து போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து $0.1 வந்து சொல்கிறாங்க. சிலர் வந்து $1 கூட போகலாம்னு சொல்கிறாங்க. பட் $1 போகிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. இருந்தாலும் ஃபைனல் அப்டேட் வர டைம் தான் உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து தெரிய வரும். இப்போதைக்கு வந்து அப்டேட்டில் இருங்க. விளந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.